பேறுகால கொண்டாட்டங்களின் தொகுப்பு சொல்லலாம். சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. அதானடா சொல்லிரவா? சொல்லுங்க. பேபி மூன். பேபி மூன் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு வர மாதிரி. ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. ஹனிமூன் மாதிரி. யா. ஸோ ப்ரெக்னன்சியை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பேபி மூணுன்னு போயிட்டு வந்தா. ஏன்னா இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க நீங்க எல்லாம்? ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா. நீங்க எங்க போகணும்னு பிளான் பண்றீங்க பேபி மூனுக்கு? டெல்லி கண்டிப்பா போகணும்னு பிளான். ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். என்ன மாதிரி கிளாஸஸ்? லமாசே கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு சார். லமாசே கிளாஸஸா? ஒன்றும் புரியலையே. யோ என்னையா சொல்லுதா? ஸோ பேறுகால உடை பர்ச்சேஸ் என்ன பட்ஜெட்? 6000 போதும் சார். எங்க பழைய வீடு பெரிய பங்களா மாறி வாசல்ல ஃபவுண்டன் ஸ்விமிங் பூல் பெரிய கார் அத பார்த்து வாட்ச் பண்ணணும். இதுல பெரிய டிவி வாஷிங் மெஷின் ஏசி அவன் சோஃபா பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கணும். அவங்க பண்ற போட்டோ ஷூட் அப்புறம் இவங்க பண்ற செலவு எல்லாமே அடுத்தவங்கள பார்த்து தான் அவங்க, அதாவது அவங்க பண்ணிட்டாங்க. மணி நோ மணி உசுறு மட்டும் தான் இருக்கு. பசங்க எடுத்து தொலைங்கடா. அவங்க பேபி பிறந்ததுக்கு அப்புறம் பேபிக்கு ஒரு போட்டோ ஷூட் பண்ணுவாங்க. அப்புறம் பேபி நேம் ரிவீல் பண்றதுக்குன்னு அதுக்கு ஒரு போட்டோ ஷூட் பண்றாங்க. இருக்கட்டும் என்னங்க இருந்துட்டு போதுங்க. என்ன இருக்கட்டும் இருந்துட்டு போகுது. ஃபர்ஸ்ட் எனக்கு தலை சுத்திருச்சு இவங்க எல்லாம் கேட்கும்போது. நான் அந்த பச்சை கவுன் போட்ட பொண்ணு என்ன சொல்லுது, முதல் மாசம் ஸ்கேன்ல இருந்து அது என்ன மோல்டு பண்றதா? தெரியுமா? தெரியாதா? தெரியாதா? சார் இப்போ சோஷியல் மீடியால போடலனா கூட நாங்க பிரைவேட்டா வச்சுக்கலாம் தானே சார்? பிரைவேட்டா வச்சுக்குங்க. என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. வயிறு தெரியக்கூடாதுன்ட்டு சேலையை போட்டு மூணு முந்தாங்கியை போட்டு மூடுவோம். வயிறு அடுத்தவங்க பார்க்க கூடாது, கண் பற்றுன்னு. கேட்டுக்க. இல்ல குழந்தைய பிடிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. குழந்தை ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? இவர் நினைப்பாரு, ஆனா அப்பதான் பக்கத்து பார்த்து புடி இவங்களுக்கு அடுத்த பயம். யார நம்பர்னே தெரியல தாசனா. சனி எப்படி பண்ணிட்டான்? பத்திரமா பாப்பா தூக்கிட்டு போய் உங்க மனைவி கையில கொடுங்க போங்க. மெதுவா. நீங்களா யாருடா? How do I tell you? நம்மோடு சேர்ந்து பேசுவதற்காக சின்னத்திரை நட்சத்திரம் பரீனா அவர்கள் வந்திருக்கிறார். இந்த ஷூட் எடுத்திருக்கேன் அப்படின்னு நாளைக்கு நம்ம குழந்தைக்கு, எங்க குழந்தைக்கு காட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் இருக்கணும்ல சார். அந்த குழந்தை அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஆசைப்படாது சார். ஆளாளுக்கு இப்படியே உசுப்பேத்தி என் ஜோலியை முடிச்சு போயிடாங்கடா. இந்த மாதிரி பழமொழியை நான் கேள்விப்பட்டதே இல்ல. எங்க ஊர்ல இருக்குண்ணே. அப்படின்னா அதை உங்க ஊர்ல மட்டும் பரப்புங்க. மத்த ஊர்ல எல்லாம் பரப்பி விட்டு என்ன மாதிரி ஆளை பழியாக்கி விட்டு போயிடாங்கடா. ஆனா இப்ப நம்ம 2024ல இருக்கோம். ஓகேவா? கப்புன்னு காதை அடைச்சுக்கணும். காதை திறந்து வச்சுக்கிட்டு யாரு எவர்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. எவ்வளவு மேட்ச் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு சின்ன அல்ப போட்டோ ஷூட்டை வந்து இவங்க வேணாம்னு சொல்றது எனக்கு ரொம்ப வியர்டா இருக்கு. அப்பா ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணுதான். இந்த வயிற உடையே இல்லாம காட்டி அது எதுக்கு? அதுல என்ன இருக்கு? ஏன்னா அந்த 10 months தான் அது இருக்க போகுது, அதுக்கப்புறம் இருக்காது. இதுக்காக 15 மாசம் புள்ள உண்டாக முடியுமா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க மேபி உங்களுக்கு ஒரு 5-6 பசங்க இருந்திருக்கலாம். அந்த ஜெனரேஷன்ல வந்து ஒரே ஒரு அனாவசியமா சந்தேகப்பட்டு நான் அசிங்கப்படுத்தப்படாது. அதுக்காண்டி இங்க உள்ள எல்லாரும் 8 புள்ள வைக்கல. whatever, but இந்த ஜெனரேஷன்ல வந்து நீங்களா யாருடா? How do I tell you? 1 மேக்ஸிமம் 2 தான் வந்து பிளான் பண்றாங்க எல்லாருமே. சோ அப்போ இருக்கிற அந்த அழகு, அந்த பம்ப், சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்த அது வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி மங்களகரமா அவ்வளோ அழகா போட்டோ ஷூட் எடுத்துக்குங்க. நான் சொல்றது அது புரியலையா உங்களுக்கு? ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. போது அது வந்து எங்களுக்கு ரொம்ப அது வளர்றத யாரு பார்க்கணும்? நாங்க இதுதான் உங்க நிலைமை. இதுதான் உங்க நிலைமை.
நீங்க உங்க போட்டோ எடுத்து நீங்க பாருங்க. புருஷன் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. ஊர் ஏன் பார்க்கணும்? கேட்டுக்க